இஞ்சி பூண்டு எடுத்துக்கோங்க, 3 பச்சை மிளகா, 3 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், கசகசா, சோம்பு இதெல்லாம் பேஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாயில் பண்ண எக்கை கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தோசை தவாவில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ண அந்த விழுது, மஞ்சள்தூள், மிளகாத்தூள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அதை வந்து அதில் எக்கை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு அதில் சோம்பு, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அதை அந்த ஆயிலில் அப்ளை பண்ணி கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா மஞ்சத்தூள் போட்டுட்டு அது கூட வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணி அது கூட உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா தக்காளி வந்து நல்லா வதங்கணும். வதங்கின வரைக்கும் ஆட் பண்ணி வதக்கிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதை நல்லா வதக்கிட்டு ஒரு 1/4 டம்ளர் 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ண அந்த எக் பீசஸை அதுக்குள்ளே போட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க வைங்க. எக் கிரேவி ரெடி. தேங்க்யூ.